படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை வோல்டேஜ் ஆக்ஷன் படம், வயலன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது கூட ஒரு கோர் எமோஷன் இருக்கு. ஒரு ஆக்ஷன் பேக் மூவி மலையாளத்துல. அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து லார்ட் மார்க்கோ, அதுவும் எதிர்பார்க்கிறோம். படம் நல்லா இருக்கு. இப்போ என்ன மாதிரி ஜானர்ல பண்ணிருக்காங்க படத்துல? எப்படின்னா ஃபுல்லா காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்குது கதை. தமிழ் ஆடியன்ஸ் ஆப்வியஸ்லி கண்டிப்பா இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு டெஃபினட்டா வந்து வரவேற்பு கொடுப்பாங்க. படம் வந்து கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஒரு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பக்கா கேங்ஸ்டர் அண்ட் ஒர்த் வாட்சபிள் ஃபிலிம் இன் தியேட்டர். டப்பிங் சரியில்லை. உண்மைதான். ஹீரோ எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோல நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒர்க் எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது படம். கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. அவரே படம் பார்க்கணும்னு நான் வந்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா படம்? இன்ட்ரெஸ்டா இருந்தது பார்க்க. ஸ்டோரில நல்லா இருந்தது. ஆனா நல்லா இருக்குண்ணா. என்ன பிடிச்சது படத்துல? நல்லா நடிச்சிருக்காங்க. அது மலையாள ஆக்டர்ஸ் நினைக்கிறேன். அது வந்து டப்பிங்கா இருக்கிறப்போ நல்லாவே பார்க்கலாம். ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கு. ரொம்ப ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்கா? இல்ல, நான் இடத்துக்கு ஏத்த மாதிரி தான், கதைக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ஃபைட்ஸ் வைப்போம். இது அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்லைண்ணா. இந்த யானை சீக்வன்ஸ்ல எப்படி இருக்கு படத்துல? யானை சீக்வன்ஸ் அதுதான் அது எனக்கு பாக்குறப்போ பழைய நினைவுகள்லாம் வந்தது. ஏறின்மே இந்த மாதிரி கதைகள்லாம் இருந்தா கூட இது இவங்க கொஞ்சம் புதுசா யோசிச்சிருக்காங்க. சினிமாவோட மேக்கிங்ல எப்படி பண்ணீங்க? மேக்கிங் சூப்பர்ண்ணா. படத்துல ஏதோ ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னா? படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து நம்ம கரெக்டா ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்து கரெக்டா கவனமா கவனிச்சுன்னா செகண்ட் ஹாப் போய் அதுக்கப்புறம் ஃபுல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து கொஞ்சம் நான் தப்பா முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ. என்னடா இப்படி போய்கிட்டே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ஆனா நான் புதுசா ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன். பிஜிஎம் எல்லாம் எப்பவுமே நம்ம சில சீக்வன்ஸ்ல போடுவோம். ஆனா இங்க நிறைய இடத்துல பிஜிஎம் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க சைலண்டா. அப்ப நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர் இங்க போய் நடிச்சிருக்காங்க ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேரை பாக்குறேன் மலையாளத்துல. ஸோ எல்லாருக்குமே நல்ல நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஸ்டெண்டு சொல்ல போனா படம் எல்லாமே ஒரு ஜாக்கி ஜான் படம், ஜான்விக் படம் பார்த்து அப்புறம் ஃபுல்லா ஃபைட்டா இருக்கு. அங்கங்க சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. இன்டர்வல் பிளாக்கு மேல படம் பிளாஸ்ட் ப்ரோ. நீங்க ஒண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொஞ்சம் தப்பா அதை எப்படி சொல்ற இடம் போட்டுருவோம்னா என்னடா இப்படியே போகுது புரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இருந்து ஒரு ஆர்ட்டை கொண்டு வந்து அவர் இன்டோர் பிளாக் அப்புறம் கொண்டு போறாரு. ஸோ முக்கியமா சொல்ல போனா பெப்பே ஆண்டனி வர்கீஸ் ஒரு ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இது ஒரு நல்ல பிளாஸ்டான படம். நீங்க வந்து மலையாளத்துல மட்டும் பெப்பே கிடையாது, தமிழ்நாட்டிலும் பெப்பே. உங்களுக்கு எப்பவும் சப்போர்ட் இருக்கும். எல்லாரும் அங்கே இங்கே மலையாளம் தமிழ் அப்படின்னா கிடையாது. சினிமானாலே நாங்க எப்பவுமே லவ் பண்ணுவோம். முழுக்க முழுக்க ஒரு பெரிய கேங்ஸ்டர் படம் எடுத்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்குள்ள வைங்க. சினிமா மூலம் நிறைய விஷயம் நம்ம நல்லது மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப தப்பா போய்க்கிருக்கு இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில படம் சினிமாலாம். ஸோ கொஞ்சம் நல்ல விஷயம் எல்லாரும் வச்சிருக்கீங்க. அதை பார்த்து நிறைய திருந்துவோம், நிறைய மாறுவோம். ஸோ வேற என்ன ப்ரோ? யானை சீக்வன்ஸ்ல எப்படி உண்மையா இருக்கா இல்ல ப்ரோ? யானை சீக்வன்ஸ் வந்து எப்படின்னா ப்ரோ உங்களுக்கு இதை வந்து விஎஃப்எக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் விஎஃப்எக்ஸ் கிடையாது, ஒரிஜினலா ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா நான் இங்க ஒர்க் பண்ணேன், டெக்னிக்ஸ்ல போய் ஒர்க் பண்ணேன். இதுதான் ஃபர்ஸ்ட் மலையாளம் மூவி. சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் இது. பால் சார் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷெரீப் சார் ப்ரொடியூசர், தேங்க்யூ. இது தியேட்டருக்கு வந்தாச்சு. இனிமே நீங்க தான் இனிமே எல்லாம் பார்த்துட்டு சொல்லணும். பிளஸ் அந்த படம் நடிச்ச அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. அவங்க கூட எல்லாருமே மலையாள இண்டஸ்ட்ரியில போய் நடிச்சாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான ஆக்சுவலா அனுபவமே வந்து எப்படின்னா அவங்களோட அணுகுமுறை டு த இதுவே ஷூட்டிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ரொம்ப ப்ரீ பிளான்டா பக்காவா வந்து ஒரு இதுமே சீன்ஸுமே அவங்க வந்து பக்காவா ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம as an actor it's not just the paper. அதை தாண்டி நம்ம அந்த ஸ்கிரீன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அழகா எனக்கு டிஃபைன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு பண்றதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிளஸ் வந்துட்டு இவர் ஹீரோ அவர் கூட ஃபர்ஸ்ட் டைம் நீ நடிச்சிருக்கீங்க. ஆமா. அவரை பத்தி பெப்பே happens to be my good friend. ரொம்ப சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அவர் இப்போ வந்து மலையாள சினிமால இவ்வளவு நாள் வந்து வேற பரிமாணத்துல பார்த்தாங்க. இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்து டர்ன் ஆயிருக்காரு. பிளஸ் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு தமிழ்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்ல எந்த அளவுக்கு போனிருப்பாங்க? இது 5 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் ஆப்வியஸ்லி கண்டிப்பா இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு டெஃபினட்டா வந்து வரவேற்பு கொடுப்பாங்க. காட்டாளன் வந்து ஒரு ஹை வோல்டேஜ் ஆக்ஷன் படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லியிருக்கோம். தியேட்டர்கள்ல ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் ஒரு ஹை ஆக்ஷன் படம் தான். இந்த படத்துல நானும் ஒரு பாட்டா இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சின்ன பாட்டு தான், பட் என்னால எவ்வளவு ஜென்யூனா பண்ண முடியுமோ அது கொடுத்துருக்கேன்.
படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை வோல்டேஜ் ஆக்ஷன் படம், வயலன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது கூட ஒரு கோர் எமோஷன் இருக்கு. அதுதான் மெயின் பிளாட் நம்ம படத்தோடது. ஸோ அந்த பார்ட் நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பிளஸ் மேக்கர்ஸ் ஆஃப் மார்க்கோன்னு சொல்லி அவங்க ப்ரோமோட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கான ஆக்ஷன் இதுல இருக்கு. ஆமா, ஆக்சுவலா கியூப் என்டர்டைன்மெண்ட்ஸோட ப்ரொடக்ஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப வைல்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் கொடுக்கணும்ன்றது அந்த ப்ரொடியூசரோட ஒரு தாட் ப்ராசஸ் அப்படிதான் இருக்கும். மார்க்கோ பார்த்திருப்பீங்க அவருங்க. அதுக்கப்புறம் அதுல எந்த விதமான ஒரு விட்டு வீழ்ச்சியும் இல்ல. அதுக்கு ஈக்குவலா இதுலயும் ஹையாவே கொடுத்திருக்காங்க ஆக்ஷன்ஸ்லாம். பிளஸ் ரவி பசு சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆமா. அவரோட மியூசிக் எப்படி? ரவி பசஸோட மியூசிக் நம்ம கண்டினியூஸா நம்ம பாத்துட்டே வரோம். அவரோட ஒர்க் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. சோ அவரு நமக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட் தான். மார்க்கோ பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அதே ப்ரொடக்ஷனுக்காக இந்த படம் பண்ணியிருக்காரு. செமையா வந்திருக்கு அவரோட ஒர்க்கும். நீங்க தியேட்டருக்கெல்லாம் உட்காந்தீங்கன்னா அந்த 2.5 மணி நேரம் உங்களை எங்கேஜிங்கா வச்சுக்கோம். அது கேரண்டியா சொல்றேன். நீங்க தியேட்டருக்கு வாங்க ப்ளீஸ். நான் உங்க ஜூனியர் எம்ஜிஆர். அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து மார்க்கோக்கு அப்புறம் இதுதான் வந்து ஒரு ஆக்ஷன் பேக் மூவி மலையாளத்துல. அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து லார்ட் மார்க்கோ, அதுவும் எதிர்பார்க்குறோம். அண்ட் என் ஃப்ரெண்ட் ஹரிஷ் வந்து இதுல நடிச்சிருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வந்து லாஸ்ட் இது வரைக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ரிமார்க்கபிள். ஏன்னா லேபிள்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எல்லா இதுக்குமே வந்து ஒரு வில்லனிக் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவ்வளவு வில்லனிக்கா மலையாளத்துல நடிக்க முடியுமா அப்படின்னா ஹரிஷ் வந்து கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமானது என்னன்னா வந்து அவரோட ஃபர்ஸ்ட் மலையாளம் மூவி இது. ஃபர்ஸ்ட் மலையாளம் மூவியே வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸோட, பெரிய ஸ்கிரீன் ஸ்பேஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிளஸ் இது எப்படி சார் இந்த தியேட்டர்ல ஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. எப்படி இந்த தியேட்டர்ல பாக்குறது எக்ஸ்பீரியன்ஸ்? இல்ல அதுதான். மார்க்கோ பாத்தீங்கன்னா ஸ்டன்ஸ் தான் எல்லாமே, ஃபுல் பிளட் அண்ட் பிளட் எல்லாமே. ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து காட்டாளன், அதுக்கு அடுத்தது லார்ட் மார்க்கோ. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிருக்கோம். படம் வந்து கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஒரு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பக்கா கேங்ஸ்டர் அண்ட் ஒர்த் வாட்சபிள் ஃபிலிம் இன் தியேட்டர். ஸ்டன் சீக்வன்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாமே பயங்கரமா இருக்கு. நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி சொல்றது, ஒரு நிறைய டிஃபரன்ஸான எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. காட்டுல அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அங்க எப்படியும் காட்டோட சீக்வன்ஸ் தெரியும். ஸோ அதுல நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. யானையில வந்துருக்காமா, அதெல்லாம் உண்மையா இருக்கா இல்ல சிஜி தெரியுதா? இல்ல யானையில ரியலா வந்து பிளஸ் படம் முடிஞ்சு கடைசியிலே வந்து நமக்கு இது போடுவாங்க பிடிஎஸ். அதுல தெரிஞ்சு எல்லாமே ரியல் தான். எதுவுமே வந்து சிஜி கிடையாது. தமிழ் டப்பிங் எப்படி ப்ரோ இருக்கு? தமிழ் டப்பிங் மாதிரியே தெரியல. நல்லா இருக்கு. எல்லாமே கேஷுவலா தான் இருக்கு. டப்டு மூவி மாதிரியே தெரியல. கண்டிப்பா பக்காவா இருக்கு. ஃபேமிலியா பார்க்க முடியுமா? ஃபேமிலியா பார்க்கலாம். பிளட், ஆமா, ஓவர் பிளட். படம் முடியறப்ப பிளட் பாத் அவாய்ட்ஸ் அப்படின்னு போட்டு பிடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஒர்த்து. ஒரு பெரிய கேமியோ இருக்கு. படம் வந்து பாக்குறவங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸா இருக்கும். அதை உடச்சிருக்கணும். படத்தோட பிஜிஎம் பயங்கரமா இருக்கு. அபிஷேக்ன்ற கேரக்டர்ல பண்ணிருக்காரு. அவரும் நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோல எப்படி பண்ணிருக்காரு? ஹீரோ ரோல நல்லா பண்ணிருக்காரு. ஃபைட் சீன்ஸ்ல எப்படி இருக்கு? பயங்கரமா பண்ணிருக்காரு. மியூசிக் பிஜிஎம் பயங்கரமா இருக்கு. பிஜிஎம் அது ஃபைட்டுக்கு ஏத்த மாதிரி பிஜிஎம் பயங்கரமா இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். எல்லாருமே அதை பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. எப்படி என்ன மாதிரி ஜானர்ல பண்ணிருக்காங்க படத்துல? எப்படின்னா ஃபுல்லா காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்குது கதை. அதே மாதிரி தந்தம் வந்து இது பண்றாங்க. ஸோ அதுல வந்து இது மாதிரி வேலை செய்யறவங்க மக்களுக்கு வந்து அந்த குழந்தைலாம் வந்து அடிபடுது. ஸோ அடிபடும் போது அந்த குழந்தைக்கு வந்து ஹீரோ வந்து காப்பாற்றணும், அந்த குழந்தை எப்படின்னா மீட்கணும்ட்டு போராடுறாரு. அந்த போராடும் போது ஸ்ரீலங்கா பார்டர்ல போயிட்டு வந்து அந்த தங்கத்தை வித்தாதான் அந்த குழந்தைய வந்து காப்பாற்ற முடியும்ட்டு பாக்குறாரு. ஸோ ஆனா பட் வந்து ஹீரோ வந்து அந்த மக்கள் வந்து அடிமையா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இந்த காட்டு நம்ம தான் ஆளணும்ட்டு சரி அதுல இறங்குறாரு. அதுல மக்களும் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதனால ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துல. ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் பாதிக்குது. ஸோ அதனால நம்ம கூட இருக்கணும்ட்டு பண்றா போல. சூப்பரா இருக்கு படம்.